எங்க என்ன ஆளை காணவ பாத்திரம் போயிட்டாலோ? சரி சரி வரட்டும். இன்னைக்கு என்ன அதிசயமா யாரும் எழுப்பாமலே இருந்துச்சுட்டா. இப்படியே நல்லா வேலையும் பார்த்துட்டா நல்லாதான் இருக்கும். எங்க நம்ம வாயை திறந்தாலே நம்ம வாயை அடைச்சிட அப்படின்ட்டு நம்ம பேசுறது. அம்மா சொல்லலாம், அம்மா சொல்ல வேண்டியாலும் இவருக்கு வாக்காளத்து வாங்குது. இப்போ நம்ம என்ன பண்றது? என்னங்க நீங்க எது ரூம்குள்ள வந்தீங்களா? நான் யாருன்னு நினைச்சேன். அம்மா காலையிலேருந்து எனக்கு டீ கூட குடிக்கல. நானாவே இருந்துச்சு, எனக்கு தலை வலிக்குது. காலைல டீ குடிக்கலன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம ரூம்ல நம்மளை தவிர வேற யார் வரப்போறா? நான் வந்து டீ உனக்கு இல்லை, நீ சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அண்ணி எனக்கு முதல்ல டீ கொடுத்துட்டா, உன்னை எழுப்பதே வந்தாங்க. நீ நல்லா தூங்கிட்டே இருந்தியா, எழுப்பி பார்த்துட்டு அதோட போயிட்டாங்க. டீயை கொண்டுட்டு உனக்கு அதுக்கப்புறம் கொண்டு வந்து தரலையா? உங்க அண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க எத்தனை தடவை வேணாலும் கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் அப்படியே யாரோ தானே ஒரு தடவை கொண்டாந்து பார்த்துருப்பாங்க கடமைக்குன்னு. நான் எந்திரிக்காம இருக்கும், அப்படியே போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு கொண்டாந்து தரவே இல்லை, எழுப்பவும் இல்லை. எப்போவும் அவங்க தானே எழுப்பி கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட அக்கறை இருக்கா? நான் வடுக்கு தூங்கிட்டே இருந்தா டைம் ஆச்சு, டீ குடிக்கல. நான் இன்னைக்கா சாப்பிட்டு குளிக்கணும், சாப்பிடணும். எப்போ கிளம்புறதுண்ணா? ஏதாச்சும் வேலை அவசரத்தில் மறந்துருப்பாங்க. எப்பாச்சும் ஒரு நாள் மறந்தது இப்படி சொல்லி காட்டி என்ன? நீ டீ தானே, நீனே போய் சூடு பண்ணி குடிச்சிடல. போட போகிற சூடு தானே பண்ண போய் சூடு பண்ணி குடிச்சிட்டு வந்து கிளம்பு போ. ஆமாம் ஆமாம், அவங்க அண்ணி பார்க்குறது இந்த ஒரு வேலை தான் வீட்டில். அதையும் நான் போய் பார்த்து கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்ல. வீட்டில் சும்மா தானே இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு என்ன? வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்து பார்த்துதே ஒன்றொன்னையும் செய்யணும். காசு என்ன சும்மா வரும்? மரத்தில் காய்க்கிது போய் பிடிங்கிட்டு வர்றதுக்கு போய் சம்பாரிச்சு தானே வரோம். அது கூட செஞ்சு கொடுக்க முடியலன்னா எதுக்குதே இருக்கா வீட்டில் தெண்டத்துக்கு? சும்மா படுத்து படுத்து தூங்குவேக்கா. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ வேலைக்கு போவேன். நீ வீட்டிலே ஒன்று யாருக்கு வேலைக்கு போக வச்சுனா நான் வேணான்னு சொல்லி நீ போகிறேன் அனுப்பிடிச்சு போகிறேன். இப்போ நீ போய் தான் சம்பாரிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ வீட்டிலே இரு. உனக்கு வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய சும்மா சின்ன சின்ன வேலை பார்த்தா போதும். அண்ணி ஒன்று வேலையெல்லாம் பார்க்க சொல்ல மாட்டேன். நீ வீட்டிலே இருந்துக்க சரியா? எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு பணத்தை கொட்டி படிக்க வச்சது உங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தானே. நான் வேலைக்கு போவேன். நீ வேலைக்கு போவேன்னா யாரும் சொல்ல முடியாது. எனக்கா தோணுச்சுன்னா வேணா நிற்பேன். அதுவும் ஒரேடியாலாம் நின்ற மாட்டேன். 10 நாள் லீவ் போட்டுட்டு வேறு கம்பெனிக்கு மாறுற மாதிரினா அப்படின்னா தான் நிற்பேன். உங்களுக்காக உட்காந்து நான் பண்டம் பண்ணிட்டு தெரிய முடியாது. எனக்குலாம் அது செட் ஆகாது. உங்கள் அண்ணிட்ட சொல்லி வைங்க, நாளையிலேருந்து எனக்கு டீலாம் கரெக்டாக வந்துடும். இப்போ சாப்பாடு கூட வரலைன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நான் வீட்டுக்கும் காசு தர மாட்டேன், கடையில் எல்லாம் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டேன். வீடுனா அப்படி தாண்டி இருக்கும். சின்ன சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தாண்டி போகணும். இதுக்கெல்லாம் கூட்டு குடும்பத்துல இருக்க முடியுமா நீ? அதுக்குதான் வேணாங்கிறீ. வாங்க தனியாக போகணுன்னா கேட்குறீங்களா? எங்கள் அம்மா பாவம், ஆட்டுக்குட்டி பாவம், கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அண்ணன் தம்பியெல்லாம் பிரிய மாட்டோம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டீங்க. தனியாக போய் இருந்தாலும் என்ன உங்களுக்கு என்ன வேணுது? அப்பப்போ வந்து பார்த்துக்குவாங்க. ஒன்றா இருந்தாலும் பிக்கல் பிடுங்கலாம். தனியாக இருந்தால் நான் பாட்டுக்கு கரைச்சி இல்லாமல் கடையில் ஆர்டர் பண்ணாமல் சாப்பிட்டேன்னா எப்பாச்சும் ஒரு நாள் மாவாங்க தோசை ஊற்றிக்கலாமா அப்படின்னு போயிடும். இங்கே இருக்க வேண்டிய அவங்கள எதிர்பார்க்கவே வேண்டியிருக்கு. டீக்கு எதிர்பார்க்கணும், சாப்பாட்டுக்கு, துணி துவைக்கிறது கூட சொல்லி சொல்லி துவைக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள்? இதுவே தனியாக இருந்தால் நம்ம வேலைக்கு கூட ஆள் வச்சுக்கலாம். என்னடி இப்படி பேசுற? ஒன்னா இருக்கலாம்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நீ தனியா போகணும் அன்னைக்கு சொல்லும் போது சொன்னல இந்த பதத்தை பேசாது, எனக்கு கோவம் வந்து மறுபடியும் அதே திரும்ப சொல்லிட்டு என்னடி? எனக்கு அப்படிதான் தனியாகவே இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். இப்படி பிக்கல் பிடுங்கள் இல்லாமல் இருக்கணும். நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும். முடியலையா நம்ம வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம். இங்கே வேலைக்கு ஆள் வச்சா எல்லார் வேலைக்கும் அவங்களே பார்க்கணும், நம்ம சம்பளம் கொடுக்கணும். அதனால தான் இங்கே வேலைக்கு நான் ஆள் வைக்காமல் இருக்கேன். இதுவே தனியாக இருந்தோன்னா எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சு நான் ஹாயாக போயிட்டு ஹாயாக வந்து நம்ம வாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம். எங்கே வேணால் வெளில போகலாம். இங்கே வெளியில் போகிறனா கூட உங்கள் அம்மாட்ட கேட்கணும். வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. இங்கே இருக்கவும் நீங்கள் வாட்டுக்கு 2 நாள் எங்கேயாச்சும் போகிறோம், போயிட்டு 2 நாள் கழிச்சுட்டே வரி. அதுவே தனியாக இருந்தோம்னா என்னை விட்டுட்டு போக பயப்படுவீங்கல்ல? ஏதாச்சும் வேலை இருந்துச்சு 2 நாள் போக நீ சும்மா அவனை விட்டு எங்கே ஊர் சுத்தவா போறாங்க? சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. வீடு வேறு வீடு போகிற இதெல்லாம் சொல்லாத சரியா? எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அம்மா உனி நல்லா தாங்குதான் அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்கும் நான் சொல்லிட்டேன். உங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டு மிதிப்பாவில் சம்பாரிச்சு கொடுக்குறல்ல, அதனால என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிருந்தாவை தான் இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுற. பிருந்தான்னு சொல்ற. உனக்கு அக்கா தானே? அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன? உன்னை விட 10 வயசு பெரியவங்களா இருப்பாங்க. அவங்கள போய் பிருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அக்கான்னு கூப்பிட்டு பழங்க. அவங்க காதல் எடுத்துனா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவனே என் கூட பிறந்தாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. சரி உங்களுக்காக வேணா கூப்பிட்டு தொலைக்கிறேன், வாங்க போங்கன்னு கூப்பிடு. இந்த அக்கா நோக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் ஒரே ஆளை பிறந்தவரே, நான் தனியாகவே இருந்து எனக்கு இந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நம்மளும் தனியாக இருக்கணும். இதே எங்கள் அப்பாட்ட அப்போவே சொன்னி பொண்ணு பார்க்க வரும்போது, அப்பா கூட்டு குடும்பமாக இருக்காங்க, எனக்கு வேணாம்பா, பிக்கல் பிடுங்கல் எல்லாம் இருக்கும்பா, எனக்கு இது வேணாம்பான்னு சொல்லி எங்கள் அப்பா அது நல்ல குடும்பம் கொண்டாந்து தள்ளி விட்டு என் உசுரை வாங்குறாரு. இப்போ என்னடி இப்படி பேசுறேன்? சொந்த பந்தம் தாண்டி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வருவாங்க. எல்லாத்துக்கும் நம்மளை அனுசரிச்சு போகணும், அவங்களும் அனுசரிச்சு வருவாங்க. சண்டைலாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி எல்லாம் இருக்குது. இதுக்கு போய் நீ இப்படி இது பண்ணிருக்க. கூட்டு குடும்பத்தில் இருந்து பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன்னா எவ்வளோ களை கட்டும், அதெல்லாம் இது பண்ண ஒரு கிட்ட இருந்தால் எவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ உனக்கு எங்கே தெரிய? நீ தனியாக தானே பிறந்த. ஒருத்தவங்க அக்கான்னு கூப்பிடுறதுக்கே நீ கூப்பிட மாட்டேங்கிற. உன்னை எல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்? நீ கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு தெம்பே இல்லைப்பா. எனக்கு காலையிலேருந்து டீ கூட தரல. இந்த சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு வந்து சாப்பாடாச்சும் எடுத்து வைக்க சொல்லுங்க. போங்க, நீங்கள் கிளம்பலையா? அவ்வளோதான், கிளம்பிட்டு நான் சாப்பிட்டு போகிறேன். சரி கிளம்புங்க. மிச்சத்தை நைட்டு வந்து பேசிக்கலாம். என்ன பேசினாலும் உங்கள்கிட்ட ஆகாதே. போங்க, உங்கள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? உன்னை திருத்தவே முடியாது போ. இன்னும் அந்த வாணி என்ன ஆளை காணும்? டைம் ஆச்சு, நேரம் வெளில வந்துட்டு ஆளே காணும். சரி போய் கூப்பிட்டு பார்ப்போமா? ஒரு வேளை தூங்கிக்கிட்டு நம்ம போய் எழுப்பினோம்னா வல்லுன்னு விழுவாளே. வேலைக்கு போகிறால போகலையா? அந்த ஒரு வேளை லீவ் போட்டு படுத்துக்காலும் சரி அவளே வரட்டும். நம்மளே போய் எதுக்கு வாங்கி கட்டிக்கணும்.
அத்தை, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னை ஒரு மனுஷன் எந்த வீட்டுல யாராச்சும் மதிக்கிறீங்களா? காலைல எனக்கு டீ கொண்டாந்து தரல, இப்போ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கீங்க. டைனிங் டேபிள் போனா இங்க சாப்பாடே எடுத்து வைக்கல. கிச்சனுக்குள்ள தான் எல்லாம் இருக்கும் போல. அந்த பிருந்தா எங்கே தான் போனா? காலையில இருந்து ஆளே காணோம். என்னை எழுப்பி விடல. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. சரி பசிக்கிற காபி தான் குடிக்கல, சாப்பிட்டு போலான்னு பார்த்தா சாப்பாடு கூட எடுத்து வைக்கல. நீங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை அம்மா நீ கேட்குற, இனிமேல் உனக்கு சாப்பாடுலாம் அவளாம் எடுத்து தர மாட்டா. நீ போய் கிச்சனில் போட்டு சாப்பிடணும். டீ உனக்கு எடுத்துட்டு வந்திருப்பா, நீ தூங்கிருப்பா, அதனால வந்திருப்பா. மறுபடியும் என்ன நீந்தே சூடு பண்ணி குடிக்கிறேன். அவளாம் தர மாட்டா. உள்ள இப்போ வேலைக்கு போகிறாங்க மேடம், உங்களுக்கு தெரியாதோ? என்னத்தை சொல்றியே? வேலைக்கு போகிறாங்களா? எந்த வேலைக்கு? எதுவும் கடைக்கு இதுக்கு போகிறாங்களா? இல்லடி, ஏதோ ஸ்கூலில் ஆஃபீஸ் வேலையாம்ல, அந்த வேலைக்குள்ள போகிறானா. மாதம் 12,000 சம்பளமா. எத்தனை இன்டர்வியூக்கு போனால் வேலை கிடச்சிருச்சு. ஒரே கேக் வெட்டி ஸ்வீட் வாங்கி அதில் கொண்டாடினாங்க. எனக்கு வேணான்னு சொல்லி நான் சொல்கிறதே கேட்கல. நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் யார் கேட்க? இனிமேல் உனக்கு வேணதை நீங்களே பார்த்துக்கணும். என்னால் முடியலைப்பா, நான் செய்யவே என்னால் எங்கேயும் முடியலை. எந்திரிச்சு நடந்து சாப்பிட்டு இந்த வெளியில் போயிட்டு வரதுக்கு இந்த காலையெல்லாம் வடிக்குது. எத்த நீங்கள் யாரை கேட்டு அவங்களை வேலைக்கு போக சொல்கிறீங்க? வீட்டு வேலைன்னா அப்புறம் யார் பார்க்குறது? இந்த என்கிட்ட துணி வேறு ஒரு மூட்டை கிடக்க துவைக்க சொல்லலாம் பார்த்தா இப்படி அவங்க வாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா இன்னும் சொல்கிறது இல்லை. முன்னாடியே நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு. இப்போ நான் துணியெல்லாம் எப்படி துவைக்கிறது? நாளைக்கு போட்டு போகிற துணியே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இங்கே துணியை போனால் துவைச்சி அழகாக மடித்து வச்சுட்டியே. ஐயோ, என்னடி போகிற போக்கில் எனக்கு வேலை சொல்லிட்டு போகிறேன்? நானே என் துணியை துவைக்க மாட்டேன். உன் துணி அதுவும் ஒரு மூட்டையில் துவைக்க முடியாது. எனக்கு ஒரு மூட்டைனாலும் பரவாயில்ல, எனக்கு 2 ட்ரெஸ்ஸாச்சும் துவைச்சி போட்டு இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு நான் கடுப்பாயிருவேன். சும்மா எப்போ பார்த்தாலும் நீ டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கே. நீ ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்குது. இந்த நான் சாப்பிடல, எனக்கு போட்டு தாங்க, அப்போதான் சாப்பிடுவேன். நானும் போட்டு சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்லேயே நான் கிச்சனுக்குள்ளே நுழைய மாட்டேன். இங்கே போய் நான் போட்டு சாப்பிடுமா? போட்டு தந்தால் சாப்பிட, இல்லைன்னா இனிமேல் நான் கடையிலே பார்த்துக்கிறேன். காசும் உங்களுக்கு தர மாட்டேன். என்னடி இவ எப்படி பேசுகிறா? சரி போடி போய் உட்காந்து சாப்பாடு தாண்டி நான் வந்து போட்டு தரேன். நம்ம போட்டு சாப்பிடணுமா? நம்ம வேலை பார்க்கணுமாம்ல. துணியெல்லாம் நானும் துவைக்க முடியும். போங்க. இவ என்ன நம்மளை வேலை வாங்குறாளே? ஆத்தாடி, அவள் வேலைக்கு போனதும் போதும் அவள் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போயிருக்கா. இவ போட்டு சாப்பிட்றதுக்குன்னு இவளுக்கு அவ்வளோ சங்கட்டமாக இருக்கா. இவளெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. நாளைக்கெல்லாம் ஒரு புள்ள குட்டி ஆச்சுன்னா நம்மளால பெண்டு படம் எழுத்துறா போலையே, அசைய மாட்டா போலையே. இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் போல. அவள் தேவையில்ல என்னதே திட்டினா நமக்கு வேலை பார்த்து கொடுத்துருவா. இவள் அதுக்கெல்லாம் மசிங்க மாட்டா. நம்மளை வேலை வாங்குறதுன்னு தெரியாத. என் தலையெழுத்து என்ன பண்ணுறது? இல்லைன்னா சம்பளத்தை தர மாட்டேங்கிறாளே, அதுக்காண்டியாச்சும் போட்டு தான் கொடுக்கணும். காசு வேணுமே கை செலவுக்கு. நமக்கு இந்த ஏதாச்சும் ஒரு திங்கிறது போனால் கூட வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது. வாங்கி கிடக்க மாட்டேங்குது. வாயை கட்ட முடியல. வாயை கட்டினாதே நம்ம முதல்ல உருப்படலாம் போல. என்ன இவன் இன்றைக்கும் வரலையா? டெய்லி வராமல் என்ன பண்ணுறேன்? கோச்சிக்கிட்டு இருந்தாலும் 2 நாள் தானே இருப்பேன். 2 நாளைக்கு மேலே என்னை பார்க்காம இருக்க மாட்டானே. எதுக்கு வரல? நம்ம ஏன் இவனை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம்? இவன் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? எதுக்கு இப்படி நினைக்கிறோம்னே தெரியல. இப்போல்லாம் நம்ம முன்னாடி இருந்ததே இல்லையே. கிளாஸில் போய் இருக்கலான்னு பார்த்தாலும் அவங்க ஞாபகமாக இருக்குது. முன்னாடி அவன் பின்னாடி சுற்றி சுற்றி வருவேன். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியலை. இப்போ ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன பண்ணுறது? ஒருவேளை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ? சே, அப்படிலாம் இருக்காது. நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை. சின்ன டெய்லி சுற்றிக்கிட்டே வருவேன். ஒரு நாள் வராமல் இருக்கும், ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் டெய்லி நைட்டு தூங்குற வரைக்கும் ஞாபகமாக இருக்கே. என்ன தான் பண்ணுறது? சரி, இன்றைக்கும் காலேஜ் வெளில போல், நம்ம கிளம்பலாம். ஹலோ மேடம். பயந்தே போயிட்டு நீங்களா திருத்துப்புன்னு இப்படி வந்து நிற்கிறீங்க? உங்களுக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் அறிவே இல்லையா? என்னடி இவ்வளோ நேரம் காணம் தெரியும். இப்போ ஆளை பார்த்தோன்னா பழைய நிலைமைக்கு வர பற்றியா? உனக்குலாம் இன்னும் கொஞ்ச நாள் காக்க விட்டு வந்திருக்கேன். அப்போ தானே தெரியும் என்னோட அருமை. நல்லா நான் வரலேன்னு டெய்லி தானே தேடினேன். நான் வரலன்னு நினச்சிக்கிறியா? நான் டெய்லி வந்து உன்னை பார்த்துட்டு தான் போனேன். நீ என்னை தேடுறதும், நீ கிளாஸ்க்கு ஒழுங்காக போகாதும், கேண்டீனில் இருந்தது எல்லாம் எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு தான் ரொம்ப தவிக்கிறியே, வந்து நம்ம தரிசனத்தை காட்டிட்டு போகலான்னு பார்த்தா ரொம்ப தான் பிகு பண்ணுற நீ. ஒன்றே யார் தெரியுண்ணா, நான் கேண்டீனுக்கு வரவே மாட்டேனா. நான் சும்மா கிளாஸ் போர் அடிக்கிறேன்னு டெய்லி வந்து பார்த்தேன். ஒன்றையெல்லாம் ஒன்றும் தெரியல. உன்னை பார்க்கலைன்னா நான் என்ன ஏங்கி போயிடுவேன்னா? உங்கள் பெரிய மன்மத ராசா உங்களை பார்க்கலைன்னா அப்படியே கண்ணு தேடுது காணாமல் போறியா அங்கிட்டு? நீ காலேஜுக்கு வராமல் போ, எனக்கு என்ன கவலை? அப்படியே நடிக்காதடி. உன் வாய் தாண்டி போய் சொல்லுது. உன் கண்ணு காட்டிக்கிட்டுருச்சு. நான் வந்தோடனே உன் கண்ணு கலங்குச்சு போகிற. அப்போவே தெரிஞ்சிச்சு உன் மனசில் என்ன இருக்கணும். என்னை தானே தேடிக்கிட்டு இருந்த ஒரு வாரம் வராமல் இருந்தது நல்லதே போல. உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன் முன்னாடி தான் வரல. நான் கூட என்னமோ நீ சொன்ன மாதிரி உன் மனசில் நான் இல்லைன்னே நினச்சேன். இப்போ தானே தெரியுது என்னை தேடும் போது ஆள் இல்லைன்னா தான் உங்களுக்குலாம் அருமை தெரியுது. ஆள் பக்கத்துலேயே இருக்கும்போது அருமையே தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் ஒன்றும் யாரையும் தேடலை. நான் எதுக்கு யாரையும் தேட போகிறேன்? என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். உங்களை பார்க்க வந்து தப்பாக நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? ஆத்தாடியோ அந்த பொண்ணுங்க மனசில் உள்ளதை மட்டும் கண்டே பிடிக்க முடியாதுப்பா. என்னதே நினைக்கிறேன்னே தெரியாது. நீங்களா வாயை விட்டு சொன்னாதே உண்டு. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிற பற்றியா? எவ்வளோ வீம்பு பிடிக்கிற பற்றியா? நீ எவ்வளோ நாள் தான் இப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்க. இந்த மாட்டாமலாம் போயிடுவேன். ஒரு நாள் கையும் கழுவமாக மாட்டுவேன். அப்போ வச்சு செய்கிறேன் உனைய. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். என் ஃப்ரெண்டு வேறு தேடுவா. இவ்வளோ நேரம் இங்கே சுற்றிக்கிட்டு தானே தெரிஞ்ச காணம் தேடிக்கிட்டு. அப்போதைக்கு உன் ஃப்ரெண்டு தேட மாட்டேன். உனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகலை. இப்போ நான் வந்தோன்னே என்னை பார்த்தோன்னே ஓடுறியாக்கவும் ஓடு. இல்லை, நிஜமாக தான் எனக்கு பசியாக இருந்துச்சா. காலைல சாப்பிட்ல, அதான் கேண்டீனில் தான் சாப்பிட்லான்னு வந்தேன். என்ன ஆர்டர் பண்ணுறது தெரியல, அதை யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் என்னமோ தப்பாக நினச்சிக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வர்றேப்பா.
இண்டி ஒரு வாரம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன், என்ன ஓடுறேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் உட்காரடி, 2 பேரும் சேர்ந்து டீ சாப்பிட்டு அப்படியே பார்த்து பேசிட்டு மெதுவாக போகலாம். 1 ஹவர் லேட்டாக போனால் என்ன, நீ என்ன கிளாஸ் ஒரு வாரமாக நல்லா ஒரு ஹவர் கட் அடிச்சுட்டானே வந்து சுற்றிக்கிட்டு இருக்க. என்னமோ ரொம்ப பிகு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு மட்டும். முன்னால இப்பெல்லாம் கட்டடிச்சு சுத்த மாட்டேடி, கிளாஸ்க்குள்ளே அரைஞ்சு கிடப்பி. இப்போ என்னோட சேர்ந்து என் பழக்கம் உனக்கு ஒட்டிக்கிச்சு போலயே. ஆமாம், என் பழக்கம் ஒட்டணும்ல, ஒட்டாமல் எப்படி இருக்குது? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ நல்லா படிக்கணும், வீட்டில் ஒரு ஆளாச்சும் நல்லா படித்தாலே தேவையில்லை. அப்போ தானே பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியும். 2 பேருமே மக்கா இருந்தோம்னா நம்ம பிள்ளையும் மக்கா போயிடும் பார்த்துக்க. அதெல்லாம் நம்ம பிள்ளையெல்லாம் ஒன்றும் மக்கா போகுது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நான் இது பண்ண மாட்டேன். நான் நல்லாரையும் சொல்லி கொடுப்பேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்னடி இப்போ சொன்ன, நம்ம பிள்ளைகளா? இல்லை நம்ம பிள்ளை இல்லை, என் பிள்ளைகளுக்கு நான் நல்லா சொல்லிக் கொடுப்பேன் சொன்னி. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுங்க போங்க. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். மொத்தாடி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம வாயை நம்மளை வாட்டி கொடுத்துரும் போலையே. நம்ம பிள்ளைங்க நான் சொன்னேன், உன் மனசில் அந்த அளவுக்கு இருக்குது, ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது. அது எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியல. வரும் இவ்வளோ தூரம் வந்துருச்சுல, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்துடும். டெய்லி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த அருமை தெரியாது போல. ஆள் இல்லைன்னா தான் அவங்களுக்கு அருமை தெரியுது. சரி, எங்கிட்ட தெரிஞ்சா சரி. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை. சரி, அவன் நல்லா படிக்கட்டு. வீட்டில் ஒரு ஆளாச்சும் படித்தா தானே தேவையில்லை. அவன் நான் வேலைக்கு போகலைனாலும் அவளாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுப்பா, பிள்ளைகளை படிப்பு சொல்லி கொடுப்பா. நம்ம சும்மா ஹாயாக சாப்பிட்டோமா படுத்தோமா டிவியை பார்த்தோமான்னு இருக்கலாம். இப்படி தான் நினைக்கிறோம். என்ன நடக்குமோ தெரியல. பின்னாடி ஆப்போசிட்டாவில் மாறும், துவைச்சல் எடுப்பாங்க. அப்போ பார்த்துக்கலாம். அதெல்லாம் அண்ணி வேறு வேலைக்கு போனாங்க. ஃபோன் பண்ணி வேறு கேட்கணும் எப்படி இருக்கு வேலை அப்படின்னு. அதை வேறு மறந்தே போயிட்டு அப்புறம் அண்ணி திட்டுவா. நேற்று மட்டும் அந்த டைலாக் பேசினேன். இன்றைக்கி என்ன ஃபோனே காணணும், முதல்ல ஃபோன் பண்ணணும் அண்ணி. இன்றைக்கி ஒரு நாள் கிளாஸுக்கு போனால் தேவையில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. கிளாஸுக்கு போனால் தூங்க விட மாட்டேங்க. எனக்கு தூக்கமாக வருது. வீட்டுக்கு போ, கிளாஸுக்கு இன்னொரு நாள் வந்துக்கலாம். என்னத்தான் வந்தோம், எப்போ பார்த்தாலும் அரியர் ஏறிக்கிட்டே தான் போகுது. கிளாஸுக்கு போனாலும் கிளாஸுக்கு போகாமல் கிடப்போம். இந்த தடவை எப்படியாச்சும் அரியர் கிளியர் பண்ணணும் முதல்ல.